இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், என்ன அவ்வளவுதானா? அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா? ஆமா. ஐயே, இதுக்கு பேரெல்லாம் ஒரு கோலமா? நல்ல பெருசா வரும்னு நினைச்சேன். நீ என்னமோ ஏதோ பொட்டு வச்ச மாதிரி சின்னதா கோலம் போட்டிருக்க. இந்த டிசைன் அவ்வளவுதான் வரும். அப்ப இன்னொன்னு போட வேண்டியதானே? வாசல் எவ்வளவு பெருசா இருக்குன்னு பார்த்தேல்ல? இல்ல மாமா, உன் வீடு மாதிரி சின்னதுன்னு நினைச்சியா? அங்க வாசலே 2 அடி தான் இருக்கும். அங்க போடுற கோலத்தை தான் இங்கேயும் போடுவியா? இது பெரிய வீடு, நல்ல பெருசா வாசல் அடைச்சு கோலம் போடணும்ல. அது கூட உனக்கு தெரியாதா? போனா கோலத்துல என்ன இருக்கு? என்ன ஏதாச்சும் அவார்டா தரப்போறோம்? விடு மாமா. என்ன மாமா, என்ன இது? என்ன திடீர்னு அவன் மேல உங்களுக்கு கரிசனம்? பாவம் பரிதாவெல்லாம் பாக்குறீங்களா அவன் மேல? ரொம்ப தப்பா இருக்கு மாமா. சரி விட. அவளே நைட் ஃபுல்லா தண்ணி எடுத்து டயர்டா இருக்கா. ஏற்கனவே அவ கையெல்லாம் வேற காயமா இருக்கு. அதனாலதான் சொல்றேன். ஐயே, நீங்க ஒண்ணு அதுக்கெல்லாம் கரிசனை காட்ட வேண்டாம். அவ இந்த வேலையெல்லாம் பண்ணாம தப்பிக்கிறதுக்காக சும்மா வலிக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. சும்மா நீங்களும் அப்படியே அவளுக்கு பரிதாபப்பட்டு இருக்கீங்க. இங்க பாரு, இப்ப நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. இந்த கோலத்தை எல்லாம் மாத்திட்டு நல்ல பெரிய கோலமா போடு. என்ன? ஏய், என்னாச்சு? ஏன் சத்தம் போட்டுட்டு இருக்க? அக்கா வாங்கக்கா, நீங்களே பாருங்கக்கா எப்படி சின்னதா கோலம் போட்டு வச்சிருக்கான்னு. அதானே, இவ்வளவு பெரிய வாசலுக்கு சின்னதா ஒரு கோலம் போட்டிருக்க. பாக்குறதுக்கு என்ன நல்லாவா இருக்கு? முடியலனா முன்னாடியே சொல்லிருக்க வேண்டியதானே. அக்கா பாவம்க்கா, நைட்டு ஃபுல்லா தூங்காம தண்ணி எடுத்திருக்கா. ஏங்கா வேணும்னு பெரிய கோலம் போடாம இருப்பாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் சும்மா இரு. எப்ப பார்த்தாலும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்க. இதெல்லாம் வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு தெரிஞ்சா எவ்வளவு பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல. கொஞ்சம் பேசாம இரு. அக்காக்கா, என்னால நீங்க சண்டை போட்டுக்க வேண்டாம். பெரிய கோலம் தானே, நானே போடுறேன். கோலம் நல்லா பெருசா இருக்கணும். அத போட தெரியுமா உனக்கு? நான் போடுறேன்க்கா. சரி சரி, சீக்கிரம் போடு. இப்ப நீ வந்து புதுசா பெரிய கோலமா போடு.